ரஜத் படித்தார் ஆர்சிபி கேப்டனான பின்னணியில் விராட் கோலி இருக்கிறார். ஒரே போடாய் போட்ட முன்னாள் வீரர். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான ஐபிஎல் போட்டி வரும் மார்ச் 21ஆம் தேதி முதல் மே 27ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இந்த சூழலில் பலருக்கும் பிடித்த அணியாக இருக்கும் பெங்களூரு அணியை இந்த முறை யார் தலைமை தாங்கி வழிநடத்தப் போகிறார் என்று எதிர்பார்ப்பு எழுந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு கேப்டனாக அணியை வழிநடத்திய தென்னாப்பிரிக்க வீரர் ஃபாஃப் டு பிளெசிஸ் டெல்லி அணிக்கு சென்றுள்ளார். பெங்களூரு அணிக்கு பழையபடி அனுபவமிக்க விராட் கோலி தான் கேப்டனாக நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது. தகவல் மட்டுமின்றி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் அதுவாகவே இருந்தது. இந்த நிலையில்தான் நடப்பாண்டிற்கான ஐபிஎல் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டனாக ரஜத் படித்தார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் ஆர்சிபி அணியின் 8வது கேப்டன் ஆவார். இந்த நிலையில் முன்னாள் வீரர் கைப் கூறியதாவது, ரஜத் படித்தார் ஆர்சிபி கேப்டனான பின்னணியில் கோலி இருக்கிறார் என்று கூறியுள்ளார். கோலி கேப்டன் ஆகாதது தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்றும் தன்னுடைய பேட்டிங்கில் கவனம் செலுத்துவதற்காகத்தான் கோலி கேப்டன் பொறுப்பை மறுத்திருக்கிறார் என்றும் கூறியுள்ளார். அணியின் எதிர்காலம் கருதிதான் அவர் பெயரை முன்மொழிந்ததாகவும், ஆனால் இது படித்தாருக்கு மிகப்பெரிய சவால் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.